ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 98. இந்த மகாபாரத கதையில் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் போன்று நல்லவர்கள் குணங்கள் சிலவற்றையும், கௌரவர்கள் போன்று கெட்டவர்கள் குணங்கள் சிலவற்றையும் உபதேசிக்கின்றார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தூய பக்தராகிய பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார். ஓ அநேக கவலைகளால் குழப்பமுற்று மோகத்தின் வலையினால் சூழப்பட்ட அவர்கள் புலன் இன்பத்தில் பலமான பற்று உடையவர்கள் ஆகி கீழ்நிலை கிரகங்களுக்கு வீழ்ச்சி உறுகின்றார்கள். செல்வத்தை சேர்க்கும் தனது ஆசையின் எல்லையினை அசுர தன்மை உடையவன் அறிவது கிடையாது. அது வரம்பு அற்றதாகும். தன்னிடம் தற்போது இவ்வளவு செல்வம் உள்ளது என்றும் இருக்கும் செல்வத்தை மேன்மேலும் ஈடுபடுத்துவதற்கான திட்டங்கள் யாவை என்பதை மட்டுமே அவன் நினைக்கின்றான். இதற்காக அவன் எந்த பாவகரமான வழியிலும் ஈடுபட தயங்குவது கிடையாது. எனவே அநியாயமான இன்பத்திற்காக அவன் கருப்பு சந்தையில் ஈடுபடுகின்றான். அவனிடம் ஏற்கனவே இருக்கும் நிலம், குடும்பம், வீடு மற்றும் வங்கி இருப்பினால் மிகவும் மயக்கப்பட்டு அவற்றை அதிகரிப்பதற்காக அவன் எப்போதும் திட்டமிட்டு கொண்டு இருக்கின்றான். தனது சொந்த பலத்தில் நம்பிக்கை கொண்டுள்ள அவன் தன்னால் அடையப்படுபவை தனது கடந்த கால நல்ல செயல்களின் விளைவே என்பதை அறியாதவனாக இருக்கின்றான். இத்தகைய விஷயங்களை சேகரிப்பதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு உள்ளது. ஆனால் தனது முந்தைய காரணங்களை பற்றிய எந்த ஒரு அறிவும் அவனிடம் கிடையாது. தன்னுடைய பெரும் சொத்துக்கள் அனைத்திற்கும் தனது சொந்த முயற்சியே காரணம் என அவன் நினைத்து கொண்டு இருக்கின்றான். அசுர தன்மையினன் நினைக்கின்றான். தனது சொந்த செயல்களின் வலிமையில் நம்பிக்கையுடன் இருக்கின்றான். கர்மத்தின் விதிகளை நம்புவது கிடையாது. கர்ம விதிகளின்படி ஒரு மனிதன் உயர் குடும்பத்தில் பிறக்கின்றான், அல்லது செல்வந்தனாக ஆகின்றான், அல்லது மிகுந்த கல்வி அறிவை பெறுகின்றான், அல்லது மிக மிக அழகானவனாக இருக்கின்றான். இவை அவனால் முன்பு செய்யப்பட்ட நல்ல செயல்களின் விளைவுகளே ஆகும். ஆனால் அசுரத்தன்மை உடையவனோ இவையெல்லாம் தற்செயலானவை என்றும் தனது சொந்த திறமையின் வலிமையால் சேர்க்கப்பட்டவை என்றும் நினைக்கின்றான். பலதரப்பட்ட மக்கள், அழகு மற்றும் கல்விக்கு பின்னால் ஒரு ஏற்பாடு இருப்பதை அவன் உணர்வது கிடையாது. இத்தகு அசுரத்தன்மை உடைய மனிதனிடம் போட்டிக்கு வரும் எவனுமே அவனது எதிரி ஆகி விடுகின்றான். அசுரத்தன்மை உடைய மக்கள் பலர் இருக்கின்றார்கள். இவர்களில் ஒவ்வொருவனும் மற்றொருவனுக்கு எதிரி ஆகின்றான். இந்த விரோதம் மேன்மேலும் ஆழமாகிக் கொண்டு செல்கின்றது. நபர்களுக்கு இடையில், பின்னர் குடும்பங்களுக்கு இடையில், சமூகங்களுக்கு இடையில் என இறுதியில் நாடுகளுக்கு இடையில் இந்த விரோதம் வளர்கின்றது. இவ்வாறாக சண்டை, சச்சரவு, போர் மற்றும் விரோதங்கள் உலகு எங்கும் தொடங்கிவிட்டன. இந்த கலியுகத்தில் மற்ற எல்லோருடைய தியாகத்தின் மூலம் தான் வாழலாம் என ஒவ்வொரு அசுர தன்மையினனும் நினைக்கின்றான். பொதுவாக அசுரத்தன்மை உடையவன் தன்னையே பரம புருஷ பகவானாக நினைக்கின்றான். மேலும் அத்தகு சுவாபம் உடையவன் தன்னை பின்பற்றுபவர்கள் இடம் பிரச்சாரம் செய்கின்றான். ஓ கடவுளை, நீங்கள் ஏன் எல்லா இடங்களிலும் தேடிக்கொண்டு இருக்கின்றீர்கள்? நீங்களே கடவுள். நீங்கள் எதை விரும்பினாலும் அதை செய்யலாம். கடவுளை நம்பாதீர்கள். கடவுளை தூக்கி எறிந்து விடுங்கள். கடவுள் இறந்து விட்டான். இவையே அசுரர்களின் பிரச்சாரங்கள் ஆகும். தனக்கு சமம் ஆன அல்லது தன்னை விட அதிகமான செல்வமும் செல்வாக்கும் உடைய நபர்களை அசுரத்தன்மையினன் கண்டாலும் கூட தன்னை விட செல்வந்தர் யாரும் கிடையாது என்றும்,
தன்னை விட செல்வாக்கு உடையவர் யாரும் கிடையாது என்றும் நினைக்கின்றான். உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறுவதை பொறுத்தவரை யாகங்கள் செய்வதில் அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. தமது சுயமான முறையில் யாகங்களை உருவாக்கலாம் என்றும் ஏதேனும் இயந்திரங்களை தயார் செய்து எந்த உயர் கிரகங்களை சென்று அடைய முடியும் என அசுரர்கள் நினைக்கின்றார்கள். இத்தகைய அசுர தன்மை உடைய மனிதனுக்கு சிறந்த உதாரணம் ராவணன். வேதங்களில் விதிக்கப்பட்டு இருக்கும் யாகங்களை செய்யாமல் யார் வேண்டுமானாலும் சொர்க்க உலகங்களை அடைவதற்கு மாடிப்படிகளை ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கான திட்டத்தை அவன் மக்களிடம் முன் வைத்தான். அதுபோன்றே தற்போதைய கலியுகத்திலும் இத்தகு அசுர மனிதர்கள் இயந்திர அமைப்புகளின் மூலம் உயர் கிரகங்களை சென்று அடைய கடுமையாக முயற்சி செய்து வருகின்றார்கள். இவையெல்லாம் மயக்கத்தின் உதாரணங்கள். விளைவு என்னவென்றால் தங்களை அறியாமலேயே இவர்கள் கீழ்நிலை கிரகங்களை நோக்கி நழுவிக்கொண்டு இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் வலையில் சிக்கிய மீன்களைப் போன்று வெளியேறுவதற்கான வழி ஏதும் இவர்களுக்கு கிடையாது. பகவான் கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் மேலும் கூறினார், ஓ செல்வத்தாலும் பொய் கௌரவத்தாலும் மயக்கப்பட்டு தன்னில் திருப்தியுற்று எப்போதும் திமிருடன் விளங்கும் இவர்கள் சில சமயங்களில் எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் பின்பற்றாமல் பெயரளவில் கர்வத்துடன் யாகங்களை செய்கின்றார்கள். எந்த ஒரு அதிகாரியையும் சாஸ்திரங்களையும் கண்டுகொள்ளாமல் தாங்களேயே எல்லாமாக நினைத்து கொண்டுள்ள அசுரத்தன்மையினர் சில சமயங்களில் பெயர் அளவிலான மத சடங்குகளையும் யாகங்களையும் செய்கின்றார்கள். அதிகாரிகளின் மீது நம்பிக்கை இல்லாததால் இவர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்களாக உள்ளார்கள். சிறிது செல்வத்தையும் பொய் கௌரவத்தையும் சேர்த்து கொள்வதால் உண்டாகும் மயக்கமே இதற்கு காரணம். சில சமயங்களில் இத்தகு அசுரர்கள் பிரச்சாரர்கள் வேடத்தில் மக்களை தவறான வழியில் நடத்துகின்றார்கள். மத சீர்திருத்தவாதிகளாக அல்லது இறைவனின் அவதாரங்களாக அறியப்படுபவர்கள் ஆகின்றார்கள். இவர்கள் யாகங்களை செய்வதாக படம் காட்டுகின்றார்கள் அல்லது தேவர்களை வழிபடுகின்றார்கள் அல்லது சுயமாக ஒரு கடவுளை தயார் செய்கின்றார்கள். இப்பொழுது கலியுகத்திலோ பொதுமக்களோ இவர்களை கடவுளாக விளம்பரம் செய்து வழிபடுகின்றார்கள். மேலும் மதத்தின் நெறிகளிலும் ஆன்மீக ஞானத்திலும் முன்னேற்றம் அடைந்தவர்களாக அறிவு குறைந்த மனிதர்களால் இவர்கள் கருதப்படுகின்றார்கள். இவர்கள் சந்நியாசியும் அணியும் உடையை ஏற்று அந்த உடையிலே எல்லா அபத்தகரமான செயல்களிலும் ஈடுபடுகின்றார்கள். உண்மையில் இந்த உலகை துறந்தவன் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் அசுரர்களோ இத்தகு கட்டுப்பாடுகளை சிறிதும் கண்டுகொள்வது கிடையாது. எந்த ஒரு வழியை ஒருவன் உண்டாக்குகின்றானோ அது அவனது சொந்த வழி. அவன் குறிப்பிட்ட வழியைத்தான் பின்பற்ற வேண்டும் என எதுவும் கிடையாது. இவ்வாறாக அவர்கள் நினைக்கின்றார்கள். சட்டதிட்டங்களை மதிக்காமல் இருத்தல் என்று பொருள்படும் சொல் இங்கு முக்கியமாக வலியுறுத்தப்பட்டு உள்ளன. இந்த விஷயங்கள் எப்போதுமே அறியாமை மற்றும் மயக்கத்தினால் நடப்பவையாகும். பகவான் கிருஷ்ணர் மேல் கூறினார், ஓ அகங்காரம், பலம், தற்பெருமை, காமம் மற்றும் கோபத்தில் மயங்கியுள்ள அசுரர்கள் தங்களது சொந்த உடல்களிலும் பிறருடைய உடல்களிலும் வீற்றுள்ள பரம புருஷ பகவான் கிருஷ்ணரிடம் பொறாமை கொண்டு உண்மை மதத்தினை நிந்திக்கின்றார்கள். எப்பொழுதும் இறைவனுடைய உயர்நிலைக்கு எதிராக இருக்கும் அசுர தன்மை உடைய நபர் சாஸ்திரங்களின் நம்பிக்கை கொள்வது கிடையாது. முழுமுதற் கடவுளின் இருப்பின் மீது சாஸ்திரங்களின் மீதும் அவன் பொறாமை கொண்டு இருக்கின்றான். இதற்கு காரணம் அவனது பெயரளவு கௌரவமும் அவன் சேர்த்து வைத்துள்ள செல்வத்தின் பலமும் ஆகும். தற்போதைய வாழ்வு அடுத்த வாழ்விற்கு தயார் செய்வதற்காக என்பதை அவன் அறிவது கிடையாது. இதனை அறியாததால் பிறர் இடம் மட்டுமல்ல அவன் தன் மீதும் பொறாமை கொண்டு இருக்கின்றான். பிறருடைய உடல்களுக்கு ஹிம்சை செய்வது மட்டுமின்றி தன்னுடைய உடலுக்கும் கூட அவன் ஹிம்சை புரிகின்றான்.
முழுமுதற் கடவுளின் பரம ஆட்சியை அவன் கண்டுகொள்வது கிடையாது. ஏனென்றால் அவனுக்கு அறிவு கிடையாது. சாஸ்திரங்களின் மீதும் முழுமுதற் கடவுளின் மீதும் பொறாமை கொண்டுள்ள அவன் கடவுளின் இருப்பிற்கு எதிராக பொய்யான வாதங்களை முன் வைக்கின்றான். சாஸ்திரங்களின் அதிகார தன்மையையும் மறுக்கின்றான். அவன் தன்னை சுதந்திரம் ஆனவனாகவும் எல்லா செயலிலும் வலிமை வாய்ந்தவனாகவும் நினைத்து கொள்கின்றான். பலம், பதவி அல்லது செல்வத்தில் தனக்கு சமமானவர் வேறு எவரும் இல்லை என்பதால் தான் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் என, தன்னை யாரும் தடுக்க முடியாது என அவன் நினைக்கின்றான். அவனது புலன் இன்ப செயல்களின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய எதிரி யாரேனும் அவனுக்கு இருந்துவிட்டால் தனது பதவியின் மூலம் அவனை வீழ்த்திவிட திட்டங்கள் தீட்டுகின்றான். கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ பொறாமையுடன் கருணை இல்லாமல் இருக்கும் இத்தகு கடைநிலை மனிதர்களை ஜட வாழ்வு என்னும் கடலில் பல்வேறு அசுர இனங்களுக்குள் நான் நிரந்தரமாக தள்ளிவிடுகின்றேன். ஓ தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் வைக்கப்படுவது பகவான் இச்சைக்கு ஏற்பவே என்பது இந்த பதத்தில் மிக தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டு உள்ளன. அசுரத்தனமான மனிதன் கடவுளின் உன்னத தன்மையை ஏற்காமல் இருக்கலாம், தனது சொந்த விருப்பப்படி செயல்படலாம். ஆனால் அவனது அடுத்த பிறவி பரம புருஷ பகவான் கிருஷ்ணரின் முடிவை சார்ந்தது அவனது கையில் கிடையாது. இதுவே உண்மையாகும். ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது காண்டத்தில் ஒரு தனிப்பட்ட ஆத்மா தனது மரணத்திற்கு பின்பு உயர்ந்த சக்தியின் மேற்பார்வையின் கீழ் குறிப்பிட்ட தாயின் கருவில் வைக்கப்பட்டு அங்கே ஒரு குறிப்பிட்ட விதமான உடலை பெறுகின்றான் என கூறப்படுகின்றது. எனவேதான் மிருகங்கள், பூச்சிகள், மனிதர்கள் என பலதரப்பட்ட உயிரினங்களை நாம் ஜட வாழ்வில் காண்கின்றோம். இவையெல்லாம் பரம சக்தியால் ஏற்பாடு செய்யப்படுகின்றன, தற்செயலாக நடப்பவை கிடையாது. அசுர தன்மை உடையவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நிரந்தரமாக அசுரர்களின் கருவில் வைக்கப்படுகின்றார்கள் என்றும், தொடர்ந்து பொறாமையுடன் மனித இனத்தின் கடை நிலையில் இருப்பார்கள் என்றும் இங்கு தெளிவாக கூறப்பட்டு உள்ளன. இத்தகு அசுர தன்மை உடைய மனித இனங்கள் எப்போதும் காமம் நிறைந்தவர்களாக, ஹிம்சை செய்பவர்களாக, வெறுப்பு நிறைந்தவர்களாக, தூய்மை அற்றவர்களாக காணப்படுகின்றார்கள். காட்டில் உள்ள பலதரப்பட்ட வேடர்கள் அசுர வாழ்வு இனங்களை சேர்ந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள். கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, அசுர தனமான வாழ்வு இனங்களில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் இத்தகையவர்கள் என்றுமே என்னை அடைய முடியாது. படிப்படியாக அவர்கள் மிக மிக வெறுக்கத்தக்க வாழ்வு இனங்களில் மூழ்குகின்றார்கள். இறைவன் கருணை நிறைந்தவர் என்பது அறிந்த விஷயம். ஆனால் அவர் அசுரர்களிடம் ஒருபோதும் கருணை காட்டுவது கிடையாது என்பதை நாம் இங்கு காண்கின்றோம். அசுரர்கள் அத்தகு அசுர கற்பங்களிலேயே பிறவிதோறும் வைக்கப்படுகின்றார்கள் என்றும், பரமபுருஷருடைய கருணையை பெறாமல் அவர்கள் மேன்மேலும் கீழ்நோக்கி சென்று இறுதியில் நாய்கள், பூனைகள், பன்றிகள் போன்ற உடல்களை அடைகின்றார்கள் என்றும் இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டு இருக்கின்றன. இத்தகு அசுரர்கள் தங்களது வாழ்வின் எந்த நிலையிலும் இறைவனின் கருணையை பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது என்பதும் தெளிவாக கூறப்பட்டு இருக்கின்றன. இத்தகு நபர்கள் படிப்படியாக நாய்கள் மற்றும் பன்றிகளின் நிலைக்கு மூழ்கி விடுகிறார்கள் என வேதங்களிலும் கூறப்பட்டு இருக்கின்றது. இத்தகு அசுரர்கள் இடம் இறைவன் கருணை காட்டுவது கிடையாது என்பதால் கடவுள் கருணை வாய்ந்தவர் என யாரும் விளம்பரப்படுத்தக்கூடாது என்ற வாதம் எழலாம். இந்த கேள்விக்கு பதிலாக பரமபுருஷருக்கு யார் மீதும் வெறுப்பு கிடையாது என்பதை நாம்
வேதாந்த சூத்திரத்தில் காண்கின்றோம். அசுரர்களை கீழான வாழ்வு இனங்களில் வைப்பதும் அவருடைய கருணையின் மற்றொரு உருவமே. சில சமயங்களில் அசுரர்கள் இறைவனால் கொல்லப்படுகின்றார்கள். அவ்வாறாக கொல்லப்படுவதும் அவர்களுக்கு நன்மை அளிக்கின்றன. ஏனென்றால் முழுமுதற் கடவுளால் கொல்லப்படுபவர்கள் அனைவரும் முக்தி அடைகின்றார்கள் என்பதை நாம் வேத இலக்கியங்களில் காண்கின்றோம். பற்பல அசுரர்களின் வரலாற்றில் இத்தகு சம்பவங்கள் உள்ளன. ராவணன், கம்சன் மற்றும் எண்ணிய கசுவை கொள்வதற்காக இறைவனே பல்வேறு அவதாரங்களில் அவர்களின் முன்பு தோன்றினார். இவ்வாறாக இறைவனால் கொல்லப்படும் அளவிற்கு அசுரர்கள் அதிர்ஷ்டம் பெற்று இருந்தால் அவரது கருணை அவர்களுக்கு காட்டப்படுகின்றது. கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகள் ஆகும். இவை ஆத்மாவை அழிவு பாதை நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். அசுரத்தனமான வாழ்வின் ஆரம்பம் இங்கே விவரிக்கப்பட்டு உள்ளன. தனது காமத்தை திருப்தி செய்ய ஒருவன் முயல்கின்றான். அவனால் அது முடியாத போது கோபமும் பேராசையும் எழுகின்றன. அசுரத்தனமான உயிரினங்களுக்கு வீழ்ச்சியடைய விரும்பாத அறிவுள்ள மனிதன் இந்த 3 விரோதிகளையும் துறப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவை இந்த பௌதிக பந்தத்தில் இருந்து முக்தி பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாதபடி ஆத்மாவை கொல்லக்கூடியவை ஆகும். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா, நரகத்தின் இந்த 3 கதவுகளில் இருந்து தப்பிய மனிதன் தன் உணர்வுக்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றான். தற்போதைய கலியுகத்தில் மனித வாழ்வின் 3 எதிரிகளான காமம், கோபம், பேராசை ஆகியவற்றிடம் ஒருவன் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காமம், கோபம் மற்றும் பேராசையில் இருந்து ஒருவன் எந்த அளவிற்கு விடுபட்டு இருக்கின்றானோ அந்த அளவிற்கு அவனது நிலை தூய்மை அடைகின்றது. பின்னர் வேத இலக்கியங்களில் விதிக்கப்பட்டுள்ள சட்ட திட்டங்களை அவனால் பின்பற்ற முடியும். மனித வாழ்விற்கான ஒழுக்க நெறிகளை பின்பற்றி ஒருவன் படிப்படியாக ஆன்மீக உணர்வின் தளத்திற்கு தன்னை உயர்த்தி கொள்கின்றான். இத்தகு பயிற்சியின் மூலம் கிருஷ்ண உணர்வின் தளத்திற்கு உயர்வு பெறும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டசாலியாக இருந்துவிட்டால் அவனுக்கு வெற்றி நிச்சயம். வேத இலக்கியங்களில் தூய்மையின் தளத்தை ஒருவன் அடையும் பொருட்டு செயல் மற்றும் விளைவின் பாதை பரிந்து உரைக்கப்பட்டு உள்ளன. முழு வழிமுறையும் காமம், பேராசை மற்றும் கோபத்தை கைவிடுவதை அடிப்படையாக கொண்டதாகும். இந்த வழிமுறையை பற்றிய ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதால் ஒருவன் தன் உணர்வின் மிக உயர்ந்த நிலைக்கு ஏற்றம் பெற முடியும். இந்த தன் உணர்வு பக்தி தொண்டில் பக்குவம் அடைகின்றது. அந்த பக்தி தொண்டில் கட்டுண்ட ஆத்மாவின் முக்தி உறுதி செய்யப்படுகின்றது. எனவே வேத வழிமுறையில் வர்ணம் மற்றும் ஆசிரமம் என்று அழைக்கப்படும் சமூகத்தின் 4 பிரிவுகளிலும் வாழ்வின் 4 நிலைகளும் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு, ஜாதிகளுக்கு வெவ்வேறு சட்டதிட்டங்கள் இருக்கின்றன. ஒருவனால் இவற்றை பின்பற்ற முடிந்தால் அவன் தானாகவே ஆன்மீக தன் உணர்வின் மிக உயர்ந்த தளத்திற்கு ஏற்றம் பெறுகின்றான். பிறகு சந்தேகம் இல்லாமல் அவன் முக்தி அடைய முடியும். பகவான் கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் மேலும் கூறினார், ஓ சாஸ்திர விதிகளை புறக்கணித்து தனது மனம் போன போக்கில் செயல்படுபவன் பக்குவத்தையோ சுகத்தையோ பரம இலக்கையோ அடைவது கிடையாது. முன்பே விவரிக்கப்பட்டபடி சாஸ்திரங்களின் விதிகள் மனித சமூகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கும் நிலைகளுக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. ஒவ்வொருவரும் இந்த சட்டதிட்டங்களை பின்பற்ற வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். இவற்றை பின்பற்றாமல் தனது மனது போன போக்கில் காமம், கோபம் மற்றும் பேராசையின்படி ஒருவன் செயல்பட்டால் அவன் தனது வாழ்வில் என்றுமே பக்குவம் அடைய முடியாது. வேறு விதமாக கூறினால், ஒரு மனிதன் இந்த எல்லா விஷயங்களையும் கொள்கை அளவில் அறிந்தவனாக இருந்தாலும்
தனது சொந்த வாழ்வில் இவற்றை ஈடுபடுத்தாத வரை அவன் மனித இனத்தின் கடைநிலையைச் சேர்ந்தவனாக அறியப்படுகின்றான். மனித வாழ்வில் உள்ள உயிர்வாழி வாழ்வை உன்னத தளத்திற்கு உயர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்றுவான் எனவும் விவேகத்துடன் செயல்படுவான் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றான். ஆனால் அந்த விதிகளை பின்பற்றாவிடில் அவன் தன்னை தாழ்த்திக் கொள்கின்றான். அதே சமயத்தில் அவன் இந்த சட்டதிட்டங்களை பின்பற்றினாலும் இறுதியில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரை பற்றிய அறிவின் தளத்தினை அடையாவிட்டால் அவனது அறிவு அனைத்தும் விரயம் ஆகின்றன. அவ்வாறு அவன் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் இருப்பதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த இறைவனின் தொண்டில் தன்னை ஈடுபடுத்தாவிட்டால் அவனது முயற்சிகள் அனைத்தும் வீணாகி விடுகின்றன. எனவே ஒருவன் தன்னை படிப்படியாக கிருஷ்ண உணர்வு மற்றும் பக்தி தொண்டின் தளத்திற்கு உயர்த்தி கொள்ளுதல் அவசியமாகும். அதன் பின்னரே அவன் பக்குவத்தின் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும், இல்லையே முடியாது. காரத எனும் சொல் மிக முக்கியமானது. தெரிந்தே விதிகளை மீறுபவன் காமத்தில் செயல்படுகின்றான். இது தடை செய்யப்பட்டு உள்ளது என்பதை அவன் அறிகின்றான். இருந்தும் அந்த வழியில் செயல்படுகின்றான். இதுவே மனம் போன போக்கில் நடப்பது என அழைக்கப்படுகின்றது. இதனை செய்ய வேண்டும் என அவன் அறிகின்றான். இருந்தும் அவன் அதனை செய்வது கிடையாது. எனவே மனம் போன போக்கில் நடப்பவன் என அவன் அழைக்கப்படுகின்றான். இத்தகைய நபர்கள் முழுமுதற் கடவுளால் கிருஷ்ணரால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் ஆவார்கள். இவர்கள் மனித வாழ்வின் பக்குவத்தை அடைய முடியாது. மனித வாழ்க்கை முக்கியமாக ஒருவனது இருப்பை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கு ஆனது ஆகும். சட்ட திட்டங்களை பின்பற்றாதவனால் தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியாது. சுகத்தின் உண்மையான தளத்தையும் அடைய முடியாது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார், ஓ, எது கடமை என்றும் எது கடமை கிடையாது என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்ட திட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.